கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளாக அமெரிக்கா உலக நாடுகளை எப்படி ஏமாற்றி வந்திருக்கிறது என்பதை இப்பொழுது உங்களுக்கு தெரிகிறதா? நான் தான் பெரிய டான், நான் தான் வல்லாதிக்க சக்தி உடையவன், நான் எந்த நாட்டையும் எந்த இதையும் நான் அடக்கி விடுவேன், ஒடுக்கி விடுவேன் என்று கங்கணம் கட்டுகின்ற அமெரிக்கா இன்று விடக்கூடாத இடத்தில் விட்டு சிதையப்படாத நிலையில் சிதைந்து கிடைக்கிறது. அதுபோல் இவர்களெல்லாம் நமது நாட்டில் ஆட்சியாளர்கள் என்ற பெயரில் மக்கள் வரி பணத்தை கொள்ளையாக கொள்ளை பல லட்சம் கோடி. நாம் படிப்போம், இரவு பகலாம உழைப்போம், உழைத்து சிறுமியில் வாழ்ந்து நாம் எப்படியாவது மன லட்சியத்தை ஒரு அரசு வேலை வாங்கிவிடலாம் என்று எண்ணி காத்திருந்து தேர்தலுக்காக படித்து அதை தேர்வும் எழுதி நாம் வேலை வரும் என்ற எண்ணத்தில் காத்திருப்போம். அதை KN நேரு போல 30 லட்சம் 35 லட்சம் லஞ்சம் வாங்கி வேலை கொடுப்பார்கள். 2000 கோடி ஒரு துறையில் கொள்ளையடிப்பார்கள். இப்படி கொள்ளையடித்து மக்களை சிறுமைப்படுத்துவதன் இல்லாமல் மக்களை அவர்கள் தூசு கூட மதிக்க இயலாம இருப்பவர்கள் 5000 என்ன 10,000 கூட ஒரு வாக்குக்கு தருவார்கள். ஏன் என்று சொன்னால் 5 ஆண்டுகளில் லட்சக்கணக்கான கோடிகளை கொள்ளையடிப்பார்கள். 30,000 கோடி 60,000 கோடி என்பது அவர்களுக்கு பஞ்சு மூட்டாய் சாப்பிடுவது போல. அப்பொழுது ஒரு அமைச்சர் 1 லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறார் என்று சொன்னால் முதலமைச்சருக்கு எவ்வளவு வரும்? இதெல்லாம் சிந்தித்து செயல்படுங்க. மக்களுக்கான உழைக்கிற காமராஜர் போல் கருமை வீரர் அன்றைய தந்த அணைகள், அன்றைய தந்த கல்விகள் அனைத்தும் காமராஜர் தந்தது. காமராஜர் தந்த பள்ளிக்கூடங்களே கிட்டத்தட்ட 100கணக்கான பள்ளிக்கூடங்களை இன்றைய இருக்கின்ற அரசு மூடிவிட்டது. மக்களே விழித்துக் கொள்ளுங்கள், விழித்துக் கொள்ளுங்கள். நாம் தலைமுறைக்கல்ல, நம் பின்னோர்களுக்கு இதை விட்டு செல்ல வேண்டும் என்பது வேண்டுகோள்.